இப்போ வந்து நான் கேழ்வரகு மாவு வந்து அரைப்படி மாவு எடுத்துருக்கேங்க. இது வீட்டில் அரைச்ச மாவு. இதில் வேறு எதுவும் அரிசி மாவு இதெல்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. தனி மாவு தான் அது. அதுக்கு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூனு போட்டு நல்லா அதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை தெளித்து பழையணும். அதை புட்டு மாவெல்லாம் செய்வோம்ல வேக வைக்கிறதுக்கு, அதுமாரி தண்ணியாக ஊற்றிடாமல் கொஞ்சமாக தெளித்து பணைய வேண்டியதான். இதுமாரி நல்லா விஸ்காவில் கிளறிட்டு அப்புறம் கையால் நல்லா கட்டியெல்லாம் உடச்சி விட்டு பணையணும். நல்லா அப்பப்போ தெளிச்சுக்கணும். ஒரே தான் ஊற்றிடாமல் தண்ணியை அப்பப்போ தெளித்து பணையணும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதாரணமாக அந்த அரிசி புட்டு அதெல்லாம் செய்கிறத விட இந்த கேழ்வரகு புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நெய் வாசனையோட நல்லா அதுமாரி கையால் பிடிச்சிங்கன்னா பிடி போடணும். இந்த அளவுக்கு வந்தோடனே அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு விப்பரில் ஒரு தட்டு தட்டினீங்கன்னாக்கா அதுமாரி பொலன்னு வந்துடும். கட்டியே இருக்காது. நல்லா நைஸாக பூ மாதிரி வந்துடும். இதை வந்து நல்லா ஒரு இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு தட்டில் ஒரு வாழை இலையை கட் பண்ணி போட்டு அதில் அள்ளி வச்சு ஒரு துணியை மூடி வேக வச்சிடணும். கீழே துணி போட்டு வேக வைக்கலாம். ஆனால் மாவு வந்து நிறையா துணியில் ஒட்டி வேஸ்ட் ஆகிடும். இதுமாரி வச்சிங்கன்னா மாவு வேஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அதை நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்தோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா நல்லா மாவு வெந்து போய் கலர்லாம் டார்க்காக இருக்கும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. கலர்லாம் எவ்வளோ கலராக வந்துருச்சு. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து கையில் எடுத்து இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா மாவை அப்படியே உருளும். மாவு தேய்ச்சோம்னா உருண்டையாக வரும். அவ்வளோதாங்க. இதான் பதம். அதுக்கு வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது, மாவாக தெரியும். அதை அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா சூட்டோடையே கிளறிடணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கணும். முதல்ல கட்டியெல்லாம் நைஸாக வர்றாப்புல உடச்சிட்டு நல்லா அதுக்கு ஒரு தேங்காய் நல்லா பூவாக திருவி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு 150 கிராம் ஜீனி போடுறேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டும் கலந்துக்கலாம். அதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் போட்டுட்டு வெண்ணெய் வாங்கி உருக்கி வச்ச நெய் தாங்க ஊற்றுறதில்ல. அந்த நெய் தான் அதுக்கு வாசனையாக இருக்கும். நல்லா அந்த பாட்டில் நெய்யெல்லாம் விட இது நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த சூட்டோடே ஜீனி எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நல்லா கிளற வேண்டியது தான். இந்த நெய் வாசனை தான் இதுக்கு தூக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க. சூப்பரான கேழ்வரகு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது காலையில் நான் டிஃபனுக்கு தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களாம் ரொம்ப பிரியமாக சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.